வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் பண்ருட்டி. இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யாருக்கு உதவும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்டா விவசாயிகளுக்கு கண்டிப்பாக உதவும். அதே நேரம் தண்ணி மேலே இருக்கிற போரில் தண்ணி மேலே இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ஒரு 7.5 HP சோலார் வாட்டர் பம்பிங். இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி மோட்டார் தான் போட்டிருக்கோம். 7.5 HP ஏசி மோட்டார் தான் போட்டிருக்கோம். ஜேஜே பம்ப்ஸ் சொல்லிட்டு ஏசி மோட்டர் தான் போட்டிருக்கோம். இது வந்து 4 இன்ச்சு டெலிவரி எடுக்க போகிறோம் மோட்டார்லேருந்து. இந்த லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் பக்கத்தில் ஒரு 130 அடி போர்வெல் டெப்த்து டோட்டலாக. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 70 அடியில் மோட்டார் நிப்பாட்டி ஒரு 4 இன்ச்சு டெலிவரி எடுக்க போகிறோம். 4 இன்ச்சு டெலிவரி எடுக்க போகிறோம். 7.5 HP ஏசி மோட்டார் 4 இன்ச்சு டெலிவரி எடுக்கலாம். இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளே தான் மோட்டர் ஏறி கொடுத்துட்ருக்கோம். இந்த லொக்கேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருப்பனந்தாள் பக்கத்தில், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் பக்கத்தில். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஏரியா எல்லாமே தண்ணி மேலே தான் இருக்கும். 100 மேக்ஸிமம் 100 அடி தான் அங்கே போர்வெல் போடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மோட்டார் வந்து ஒரு 70 அடி நிப்பாட்டி ஒரு 4 இன்ச்சு டெலிவரி எடுத்து கொடுத்துருக்குறோம். இது ஏசி மோட்டாரில் சோலாரில் யூஸ் பண்ணி 4 இன்ச்சு டெலிவரி எடுக்கிறது இதுதான் முதல் முறை நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு யாராவது போட்டிருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏசி மோட்ரு 4 இன்ச்சு டெலிவரி, நல்ல ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு. ஈபியில் எப்படி ஓடுமோ அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு. ஏசி மோட்ரு 7.5 HP ஏசி மோட்ரு 4 இன்ச்சு டெலிவரி ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சோலார் செட்டப் போடணும் அப்படின்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஏசி மோட்ரு பண்ணி கொடுக்குறோம். பிஎல்டிசி ரொம்ப கம்பல் பண்ணி கேட்குறவங்களுக்கு பிஎல்டிசியும் பண்ணி கொடுக்குறோம். ஏசி மோட்ரு நீங்கள் போடும்போது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இபி சர்வீஸ் வந்தது அப்படின்னா இந்த மோட்டரை அப்படியே நீங்கள் ஸ்டார்டரில் போட்டு ஓட்டிக்கலாம். இது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸும் உங்களுக்கு தேவைப்படாது. டேரெக்டாக நீங்கள் ஸ்டார்டரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா போர்வெல் வந்து இப்போது தண்ணி நல்ல கலங்கலாக வந்துட்டுருக்கு. ஏன்னா புது போர் தண்ணி இது வரையும் எடுத்ததில்லை. அதனால் தண்ணி கலங்கலாக வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. ஒரு 1 hour ஓடிடுச்சு. தண்ணி நல்லாவே இங்கே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் பார்த்திங்கன்னா டாப்கான் பேனல் தான் போட்டிருக்கோம். 600 வாட்ஸில் ஒரு 14 பேனல் போட்டிருக்கோம். இதில் என்ன ஒரு வித்தியாசம் பார்த்திங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து டிசி மோட்டர் போடும்போது உங்களுக்கு இவ்வளோ பேனல் தேவைப்படாது. அதுதான் ஏசி மோட்டருக்கும் டிசி மோட்டருக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா அதுதான். இப்போ நீங்கள் 7.5 HP டிசி மோட்டர் போடும்போது உங்களுக்கு இதில் 12 பேனல் போட்டாலே போதுமானதாக இருக்கும். 12 to 13 போட்டாலே போதுமானதாக இருக்கும். ஏசி மோட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதை கரண்டாக கன்வெர்ட் ஆகி மோட்டர் எல்லாம் ரன் ஆகும். வந்து ஃபுல் ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு. 4 இன்ச்சு டெலிவரி. இந்த மாதிரி உங்களுக்கு சோலார் செட்டப் எதாவது போடணும் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் புதுசாக மோட்ரு உங்களுக்கு எல்லாமே A to Z ஃபுல் செட்டப் பண்ணாலும் சரி, ரெண்டுமே பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டாத நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோடைய டோட்டல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கமெண்டில் கேட்பீங்க இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு 70 அடிக்கு நம்ம நிப்பாட்டி கொடுத்தோம். A to Z ஃபுல் செட்டப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 285க்கு பண்ணி கொடுத்தோம். உங்களுக்கு இந்த மாதிரி சோலார் செட்டப் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரேட் மாறிக்கிட்டு இருக்குது. நம்ம எல்லாமே மோட்டார் பைப்பு கேபிளாக மாறிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு என்கொயரி வரும்போது எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.